தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும். தமிழ் கொன்று வாழ்கின்ற கயமை வேண்டாம். தமிழ் காக்க போர் செய்ய புலிகள் வேண்டும். தடுமாறி ஓடிவிடும் எலிகள் வேண்டாம். தமிழ் காக்க போர் செய்ய சிங்கம் வேண்டும். தாளமிடும் ஓலமிடும் நரிகள் வேண்டாம். தமிழ் காக்க போர் செய்ய மானம் வேண்டும். தாளமுத்து நடராசன் துணிவு வேண்டும். செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும். என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். தமிழ் தாய்க்கு கோவில் வைத்ததால் காரைக்குடி தமிழ் தேசியத்தின் தாய் வீடு. தமிழ் தாய்க்கு கோயில் வைத்ததால் காரைக்குடி தமிழ் தேசியத்தின் தாய் வீடு. அந்த தாய் வீட்டின் தலைப்பிள்ளை இந்த தமிழினத்தின் தேசிய தலைவனின் செல்லப்பிள்ளை செந்தமிழன் சீமான் அவர்களை வேட்பாளராக பெற்றது இந்த காரைக்குடிக்கு பெருமை என்று நான் நினைக்கிறேன். காரணம், காரைக்குடியில் ரீல்ஸ் போடுகிற வேட்பாளர்களை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தலைவன் ரீல்ஸ் போடுகிற தலைவன் அல்ல, ரியலான தலைவன், களத்தில் நிற்கிற தலைவன். உண்மையான ஒரு தமிழனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. யார் தமிழன்னு நீங்க ரொம்ப எல்லாரும் கேட்கறாங்க, எப்படி ஒரு தமிழனை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவர் தமிழர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இவர் தமிழர் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லது. கண்ணதாசனை கவி அரசன்னு சொல்றவன் தமிழ, அவன் குடிகாரன்னு சொல்றவன் திராவிட. பாரதியை கவி நெருப்புன்னு சொல்றவன் தமிழ, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமான்னு பேசுறான் பாருங்க, அவன் திராவிட. நாம் தமிழினத்தின் தலைவர்கள் என்று கொண்டாடுகிறவர்களை எல்லாம் ஆரிய அடிவடிகள் பேசுறான் பாருங்க, அவன் தான் திராவிடன். அப்ப தமிழன் என்பவன் யாரு தெரியுமா? தமிழனை அடித்தாள், தமிழனை தவறாக பேசினாள், தமிழை தவறாக பேசினாள், தமிழை பழித்தாள். யாருக்கு கோபம் வருகிறதோ அவன்தான் தமிழன். அப்படி என்றால் இந்த நாம் தமிழர் என்கிற ஒற்றை கட்சிக்கு மட்டும்தான் உலகத்தில் எங்கு தமிழர்களுக்கு பிரச்சனை வந்தாலும் கோபம் வருகிறது. உலகத்தின் எந்த மூலையில் தமிழர்கள் அடிக்கப்பட்டாலும் கோபம் வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற மலை வெட்டப்படுகிற போது, மணல் சுரண்டப்படுகிற போது, கனிம வளங்கள் கொள்ளை போகிற போது கோபம் வருகிறது என்று சொன்னால், தமிழர்களுக்கான கட்சி, தமிழ் நிலத்தை காப்பாற்றுவதற்கான ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சியாக மட்டுமே இருக்க முடியும். அந்த கட்சியினுடைய தலைவனை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு காரைக்குடி மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. யோசித்து பாருங்கள், இன்றைக்கு அவர் காரைக்குடியை சேர்ந்தவரா, காரைக்குடியில் போட்டிடுறாரு அப்படின்னு கேட்கிறாங்க. எங்கள் தலைவன் காரைக்குடிக்கானவன் அல்ல, எங்கள் தலைவன் தமிழ்நாட்டுக்கு மட்டுமானவன் அல்ல. உலகத்தில் தமிழர்கள் எல்லாம் எங்கு இருக்கிறார்களோ அந்த உலக தமிழர்களின் உள்ளங்களில் எல்லாம் நிறைந்திருக்கிற தமிழனுக்கு ஒவ்வொரு வீடும் தாய் வீடுதான். தமிழ்நாட்டின் எந்த நிலத்தில் வேண்டுமானாலும் அவர் நிற்கலாம். அப்ப தமிழ் நிலத்தை காப்பாற்றுவதற்கான கடைசி நம்பிக்கையாக அவர் வந்திருக்கிறார். காரைக்குடியில் இத்தனை ஆண்டுகளாக இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து வீடு வைத்திருக்கிற இந்த தலைவர் காரைக்குடிக்கு செய்தது என்ன? அவருக்கு காரைக்குடியில் வீடு இருக்கு, தேவைன்னா ஒருத்தர் போய் பார்க்க முடியுமா? கஷ்டம்னா அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? சென்னையில் எங்கள் அண்ணனின் வீட்டுக்கு போய் பாருங்க, யார் வேண்டுமானாலும் அவரை போய் பார்க்கலாம் இல்லையா? தினம் 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 100 பேருக்கு குறையாம ஒரு வீட்டில் வந்து பார்க்கிறார்கள். இல்லொரு சாப்பிட்டு சந்தோஷமா எங்கள் தலைவனை பார்த்து குறையை சொல்லிட்டு போறாங்க. எத்தனை பேர் இங்க இருக்கிற அவர் வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, அவர்கிட்ட போய் குறையை சொல்லி இருக்கிறீங்க? அப்ப நம்முடைய குறைகளை சொல்வதற்கு, நம்முடைய குறைகளை சரி செய்வதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். உதாரணமா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். காரைக்குடியில பழைய பேருந்து நிலையம் இல்லையா? பழசா இருந்த பேருந்து நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த பழைய பேருந்து நிலையத்தை இடிச்சிட்டு புதுசா ஒரு பேருந்து நிலையம் கட்டி இருக்கிறாங்க. இந்த பேருந்து நிலையமா அது பேருந்து நிறுத்தமான்னு தெரியல. இந்த பழைய பேருந்து நிலையத்தை ஏன் இடிச்சாங்கன்னு தெரியல. இந்த பழைய பேருந்து நிலையத்தை இடிச்சுட்டு புதுசா கட்டின புதிய பேருந்து நிலையத்தில் பழைய பேருந்து நிலையத்தை விட என்ன வசதி நிறைஞ்சிருக்குன்னு தெரியல. இப்படி ஒரு திட்டம் மட்டுமல்ல, அவர்கள் செய்த எல்லா திட்டமுமே ஃபெயிலியர் தான். வாக்கு கேட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க, சொல்வதற்கு எதுவும் இல்லாமல். ஏற்கனவே உங்களுக்கு நிழல் குடை அமைத்து கொடுத்தாரே, அதற்காக வாக்கு போடுங்கள். நீங்க நிழல் குடை அமைத்து கொடுத்ததற்கெல்லாம் ஒருத்தருக்கு வாக்கு போடணுமா? அப்ப இது போன்றவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்காமல் தமிழ் நிலத்தின் அரசியலை பேசுவதற்காக, தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான ஒரு தலைவன் நம்முடைய மண்ணிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அந்த ஒற்றை தமிழன் நம்முடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் என்று கூறி, வேலெடுத்து போர்தெடுத்த வீரம் எங்கே, வெங்குருதி வாள் எங்கே, தோள்கள் எங்கே, கோலெடுத்த பேர்கள் எல்லாம் ஆள வந்தார், கொட்டாவி விட்டபடி தூங்குகின்றாய், மாலுடுத்த தமிழ் மகனே மானம் எங்கே, மயங்காதே, விழி எழு பார் உலகை நோக்கு, கால் பிடித்து வாழுவதோ தமிழர் வாழ்வு, கால் பிடித்து வாழுவதோ தமிழர் வாழ்வு, காணத்து புலி போத்தே வீரங்காட்டு நாம் தமிழர். தொடர்ந்து